ப்ரைஸ் த லார்ட் மக்களே. அடிக்கிற வெயிலுக்கு ஜோன்னு மழை பெஞ்சா நம்ம கூல் ஆகிடுவோம். ஆனால் நம்ம மனசு கூல் ஆகிடுமா? ஆகாதுல. ஏன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை அந்த மாதிரிங்க. எவ்வளோ டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், இது பக்கத்தில் இருக்கிற முதுகில் குத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் இருக்குல்ல. ஒரு நாளை ஓட்டுறதுக்கே ஒரு வருஷம் ஓட்டுற மாதிரி நம்ம ஃபீல் ஆகும். ஆனால் ஏசப்பா அழகாக சொல்கிறாரு மத்தேயு 11:28 கூட, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறாருங்க. ஏன்னா வாழ்கிற இந்த லைஃப்பில், இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு இளைப்பாறுதல் வேணுங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது, டென்ஷன் ஆகுது, எல்லாம் நம்ம யோசிக்கிறோம் இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் நினச்சிக்கோங்களேன், இதெல்லாம் யோசித்து நமக்கு ஹெல்த் இஷ்யூ தாங்க வரும் தவிர எந்த ஒரு மாற்றமும் நம்ம லைஃப்பில் ஏற்படாதுங்க. அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேதம் வாசித்து உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிட்டே வாங்க. அப்போது உங்கள் ஹெல்த்தும் ஹாப்பியாக இருக்கும். அதனால் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நீங்கள் வாழணும் அப்படின்னு சொன்னால், பைபிளில் இருக்கிற மாதிரி ஏசப்பா அவங்கள பார்த்தாங்க அழைக்கிறாரு. நீங்கள் வருத்தப்படுறீங்களா, துக்கப்படுறீங்களா, கஷ்டப்படுறீங்களா, கண்ணீர் விடுறீங்களா, இல்லை ஏதாச்சும் பெயினில் இருக்கீங்களா, ஏதாச்சும் இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிகிட்ருக்கீங்களா, வாட் எவர் சிச்சுவேஷன், ஆனால் காட் உங்களை பார்த்தாங்க கூப்பிட்றாரு, என்கிட்ட வந்துடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாருங்க. நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? சிந்திச்சு செயல்படுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர்.